பணத்தை பறிப்பதற்காக மோசடி பெண் ஒருவர் வாலிபர் ஒருவருக்கு போன் செய்கின்றார். விழிப்போடு இருந்த அந்த வாலிபர் அந்த பெண் சொல்வதை பொறுமையாக கேட்டுவிட்டு கடைசியில் தன்பாணியில் பேசியதும் அந்த பெண் போனை வைத்துவிட்டு சென்று விடுகின்றார். மிகவும் நகைச்சுவையாகவும் விழிப்புணர்வாகவும் உரையாடல் அமைந்துள்ளது. கடைசி வரை கேளுங்கள். சார் எம்ஐ கம்பெனி சார், எம்ஐ கம்பெனி ரெட்மில இருந்து கால் பண்றேன் சார். ஓ சரி சரிங்க மேடம். சார் நாங்க புதுசா ஷோரூம் ஒன்று ஓபன் பண்றோம் சார், எம்ஐ டெக்னு சொல்லிட்டு கோவையில. அது மூவிங்காக பப்ளிசிட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் தரேன் சார். அதுல உங்க நம்பர் லக்கி நம்பரை செலக்ட் ஆனது சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம். உங்களுக்கு என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் மதிப்புள்ள ரெட்மி நோட் 8 ப்ரோ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், பவர் பேங்க், அதோடைய சார்ஜர் வரும் சார். நம்பரை செலக்ட் ஆனது சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம். உங்களுக்கு என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் மதிப்புள்ள ரெட்மி நோட் 8 ப்ரோ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், பவர் பேங்க், அதோடைய சார்ஜர் வரும் சார். 1 இயர் வாரண்டி கேரண்டி கார்டு கொடுப்போம் சார். சரிங்க மேம் சரிங்க. என்ன மாடல் மேம்? ரெட்மி நோட் 8 ப்ரோ. ஓ சரி சரி சரிங்க மேம். நீங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. 8 ஜிபி உங்களுக்கு சேஃப்டியா வரது சார். என்னங்க சார்? 8 ஜிபி ரேமுங்களா? 8 ஜிபி ரேம் வரும், 128 மெமரி வரும், 1 இயர் வாரண்டி கேரண்டி கார்டு கொடுப்போம். 4500 mAh பேட்டரி. சரி சரி சரிங்க. இது ஆஃபர் மூலமா டச் போன் கிடைச்சிருக்கு சார். இது பார்சல் மூலமா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். வரதுக்கு ஒரு வாரம் சார். நீங்க வர சர்வீஸ் டேக்ஸ் போஸ்டல் சார்ஜ் மட்டும் 1500 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். சரி. அது பார்சல் வந்த பிறகுதான் சார் கட்ட போறீங்க. முன் பணம் முன்னாடி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சரி சரி சரிங்க. சரிங்க. வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். என்னோட பேர் பிரீத்தி, சேவ் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை. சரிங்க சார். உங்களால வாங்கிக்க முடியும்னா உங்க பேர் அட்ரஸ் சொல்லி புக் பண்ணிக்கலாம் சார். புக் பண்ணிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார். அதான் புக் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். என்ன மேம் இப்ப காசு அனுப்புவீங்களா உங்களுக்கு? சார் உங்களுக்கு எடுத்து கிஃப்ட் உங்களுக்கு எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் சார். சரி மேம். ஓ அட்ரஸ் சொல்லுங்களா இப்ப? இல்ல சார், நீங்க காசெல்லாம் அனுப்ப வேண்டியது இல்ல சார். சரி சரி சரி. இது உங்களுக்கு பார்சல் மூலமா அனுப்பிச்சு வச்சிடல. உங்களுக்கு எடுத்துன்னு வந்து குடுக்குறாங்க இல்லையா? ஆமாங்க மேம். அவங்க கிட்ட கட்டிட்டு வாங்கிக்கலாம். ஓகே சார். நல்லா இருக்குன்னு ஒரு 4 பேர் சொல்லுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறது. ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா. அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? சார் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. விக்ரம். விக்ரமா? இருங்க சார், நான் டைப் பண்ணிக்கிறேன். இருங்க. உங்க பேரு விக்ரம், அப்பா பேரு? ஹலோ சார் உங்க பேரு? உங்க பேரு விக்ரம், அப்பா பேரு கேட்டேன். அப்பா பேர் வந்து செல்வராஜ் மேம். செல்வராஜா? விக்ரம் செல்வராஜ். கதை நம்பர் சார்? 12B. விக்ரம் செல்வராஜ் 4B-யா? 12B. கதவு நம்பர் 12B. தெரு பேருங்க சார்? ரெயின்போ காலனி. ரெயின்போ காலனியா? ரெயின்போ காலனி. ஊர் சார்? ஊர் பேர் சுப்பிரமணியம் தாலுகா, சுப்பிரமணியபுரம். சுப்பிரமணியபுரம். ஊரு வந்து சுப்பிரமணியபுரமா? சுப்பிரமணியபுரம் தாலுகா. தாலுகா. ஊரு? ஊர் திருப்பாச்சி மேம். எனக்கு புரியல. திருப்பாச்சி திருப்பாச்சி. திருப்பாச்சியா? திருப்பாச்சி போஸ்ட். திருப்பாச்சி ஊரு போஸ்ட் ரெண்டு ஒண்ணா? ஆமா மேம், அது தாலுகா, இது போஸ்ட். அதான் சார், திருப்பாச்சி ஊரு போஸ்ட். ஆமா மேம். சுப்பிரமணியபுரம் தாலுகா. மாவட்டம்? திருப்பாச்சி தான் மேம் வரும். திருப்பாச்சி மாவட்டமா? ஆமா. திருப்பாச்சி மாவட்டம் இல்லைங்களே. போஸ்ட் தான் இருக்கும். திருப்பாச்சி என்ன மாவட்டம்? டிஸ்ட்ரிக்ட் கேக்குறேன். எந்த மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட்? ஆதார் கார்டுல பாருங்க. என்ன திருப்பதில மேம். திருப்பதி டிஸ்ட்ரிக்ட்ல வருது. திருப்பதினா திருப்பதினா இல்ல, இப்போ தமிழ்நாடு தானே நீங்க? ஆமா திருப்பாச்சி மேம். திருப்பாச்சி மாவட்டம் சார். இப்போ ராமேஸ்வரம் மாவட்டம் மேம். ராமேஸ்வரம் மாவட்டம். ராமேஸ்வரம் அப்படி சொல்லுங்க சார். ராமேஸ்வரமா? ஆமா. ராமேஸ்வரமா? சிவகங்கை மேம். ராமநாதபுரமா? சிவகங்கை. சிவகங்கை NH49. வேற NH49-ஆ? சிவகங்கையா? ஆமா மேம். பின்கோட் நம்பர் சொல்லுங்க சார், நான் கரெக்டா சொல்லிடுறேன். ஓகே மேம். பின்கோட் நம்பர் சொல்லுங்க. 6,28,000. இருங்க. 6,28,000ங்களா? ஆமா. 6
00028. 00028. ஆமா, சென்னை சிட்டி தான் வருது. சென்னை சிட்டி வருதா? பின்கோட் நம்பர் கொஞ்சம் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. மேம் ஆதார் அட்ரஸ் கார்டுல பார்த்து சொல்லுங்க. நான் அட்ரஸ் திரும்ப சொல்றேன் பாருங்க. 12B ரெயின்போ காலனி, சுப்பிரமணியபுரம், திருப்பாச்சி, சென்னை 628. எல்லாமே தமிழ் படம் பேரு. யார மேம் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இது மாதிரி எத்தனை பேர் நாங்க பாத்துருக்கோம். ஏன் மேம் நல்லா போய் உழைச்சு சாப்பிடுங்க மேம், வைங்க மேம். இவரை போன்று பொதுமக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும்.